ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. வெயிலினுடைய கடுமை கொஞ்சம் அதிகம்தான். வெளியில் போகும்போதும் வரும்பொழுதும் உங்களை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, பலனாக இருப்பீர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று மாலை சபையில் வேத பாடம் உண்டு. 6:45 மணிக்கு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாகும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உருவாக்கட்டும், உங்களை உருமாற்றட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உன்னத நிலைமைக்கு கொண்டு போகட்டும். கர்த்தர் அதை செய்வாராக. இந்த நாளில சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 134ஆம் சங்கீதம். இதுல 3 வசனங்கள் தான் இருக்கிறது. இந்த 3 வசனங்களை பார்த்தால் இது ஆரோகண சங்கீதம், அல்லாட்டால் சாங் ஆஃப் டிகிரீஸ். அதாவது மென்மேலும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற 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 அதற்கேற்ற பாடல்களை பாடுகிற சங்கீதங்கள் தான் ஆரோகண சங்கீதங்கள். இங்கே பார்ப்போமானால் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே. உங்களுடைய ராக்காலங்களிலே எங்க இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஆலயம். உலகம் எல்லாம் இருட்டு, எல்லாருடைய வாழ்க்கையும் இருட்டு, அந்தகாரம் நிறைந்த சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஒரு இடத்தை சொல்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். ராக்காலங்களிலே எதுவும் நடைபெறாது, நடக்க முடியாது என்கிற சூழ்நிலையில டோன்ட் பேனிக், துக்கப்பட்டு போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், சலித்துக் கொள்ளாதீர்கள். அதற்கு பதிலாய் நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். சும்மா மாத்திரம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் சொல்லல. அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். எப்போ? ராக்காலங்களிலே, எல்லாம் அந்தகாரமா தோன்றுகிற நேரத்துல சோர்ந்து போகாதீர்கள். மறுபடியும் சொல்லுங்க, சலிப்படைந்து விடாதீர்கள். அதற்கு பதிலாய் பரிசுத்த கரங்களை, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான காரியம், ஆனா செய்தால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உயர்த்தப்பட்ட கரங்களுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டார்கள். வேதத்துல ஒரு வசனம் விதமா சொல்லி இருக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகினது. அப்ப நம்ம பலனே இல்லைன்னு அர்த்தம். ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாமல், ஆபத்து காலத்துல கைகளை உயர்த்தி அல்லேலூயா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் கடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து, பிரைஸ் தி லார்ட். சீயோன் அவர் தங்கும் வாசஸ்தலம். சீயோன் நாம் போகிற ஸ்தலம். சீயோன் யாரால அசைக்கப்பட முடியாத ஸ்தலம். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு போகிறதான நாம் அந்த ஸ்தலத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் ராக்காலத்துல ஆலயத்துல கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள். பரிசுத்த பிதாவே, தந்த இந்த நல்வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ராக்காலங்கள் பயங்கரமானவைகள். இதிலிருந்து வெளியே வர முடியுமா முடியாதான்ங்கிறதான எண்ணங்கள் தோன்றும் போது நாங்கள் சோர்ந்து போகிறோம். சில வேளைகளில் சலிப்பான வார்த்தைகள் வந்து விடுகிறது. அதற்கு பதிலாய் கர்த்தாவை, இங்கே நாங்கள் வாசித்ததை போல ராக்காலத்துல கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யணும். எங்கள் கைகளை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரிக்க உதவி செய்யணும். நாங்கள் அதை செய்யும் பொழுது சீயோனிலிருந்து, உன்னத வாசஸ்தலத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதை செய்ததுக்காய் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களையும் என்னையும் இந்த காலைவேளையில் ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again and again. பைபிள் ஸ்டடி மறந்து விடாதீர்கள். தக்க சமயத்தில் வாருங்கள். ஆமென்.